Poco F4 5G and X4 GTன்னு ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இப்போ அஃபிஷியலாக லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. F4 5G பற்றி ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். நீங்கள் இன்னும் அந்த வீடியோ பார்க்கலனா மேலே ஐ பட்டனில் கார்ட்ஸ் கொடுக்குறேன், நீங்கள் அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி இந்த வீடியோவில் X4 GT பற்றி பார்க்கலாம். நம்ம எப்போவுமே பார்த்த உடனே இம்ப்ரெஸ் ஆகுறது ஃபோனோட டிசைன் தான். டிசைன் பார்க்க நல்லா இருக்குது, ஆனால் ரியல்மி 9 Pro Plus மாதிரி டிசைன் தான் இங்கேயும் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. Poco X4 GTயோட சைஸ் 6.6 inches 20.5:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் கொடுத்துருக்குறாங்க. டிஸ்பிளேக்கு IPS LCD பேனல் யூஸ் பண்ணியிருக்காங்க. ரிசல்யூஷன் பொறுத்தவரை Full HD+, ரெஃப்ரெஷ் ரேட் பொறுத்தவரை 144 Hz. இந்த டிஸ்பிளேக்கு டால்பி விஷன் சப்போர்ட்டும் இருக்குது. 1 பில்லியன் கலர்ஸ் இந்த டிஸ்பிளேயால் ரெண்டர் பண்ண முடியும்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த டிஸ்பிளேயோட பீக் பிரைட்னஸ் பொறுத்தவரை 650 nits தான். 650 nits கொடுத்துருக்கிறதுக்கு பதிலாக 800 nits கொடுத்துருந்தா நல்ல சன்லைட்டில் கூட அவங்களால ஈஸியாக யூஸ் பண்ணிக்க முடியும். ஆனால் 650 nits தான் கொடுத்துருக்குறாங்க. டிஸ்பிளேயோட ப்ரொடெக்ஷனுக்கு கார்னிங்கோட Gorilla Glass version 5 யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் ப்ராசஸர் MediaTek Dimensity 8100 ரன் ஆகுது. இந்த ப்ராசஸரோட பெர்ஃபார்மன்ஸ் டாப் நாட்ச்சில் இருக்கும். ஹை அண்ட் கிராஃபிக்ஸ் கூட ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும் இந்த ப்ராசஸர்னால. ஸ்னாப்ட்ராகன் கூட கம்பேர் பண்ணும்போது ஸ்னாப்ட்ராகன் 870 விட பெட்டராகவே பெர்ஃபார்ம் பண்ணும். அண்ட் 888 விட கொஞ்சம் கம்மியாக இந்த ப்ராசஸர் பெர்ஃபார்ம் பண்ணும். இந்த ப்ராசஸர் மூலம் வர ஹீட்டை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக எங்கள் லிக்விட் கூலிங் டெக்னாலஜி வெர்ஷன் 2.0 யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. போன ஜென்ரேஷனான X3 GT கூட கம்பேர் பண்ணும்போது 32% வந்து ஏரியாவை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதனால் பெட்டரான கூலிங் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி பர்ஃபார்மன்ஸும் அதிக நேரம் உங்களால் பீக்லேயே வச்சுருக்க முடியும். இவ்வளோ பெரிய வேப்பர் கூலிங் சேம்பர் கொடுக்கறதுனால மெயின் அட்வான்டேஜ், நீங்கள் ஒரு பெரிய சைஸ் கேம், அதாவது பப்ஜியாக இருக்கலாம், இல்லை கால் ஆஃப் டியூட்டியாக இருக்கலாம், இந்த மாதிரி கேம்ஸ் நீங்கள் கண்டினியூஸாக 1 to 2 hours ப்ளே பண்ணும்போது எந்த ஒரு இடத்துலையுமே பர்ஃபார்மன்ஸ் ட்ராப் ஆகாமல் பீக்லேயே வச்சுருக்க முடியும். இந்த ப்ராசஸரை சப்போர்ட் பண்ணுறதுக்கு 8GB LPDDR5 RAM யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் ஸ்டோரேஜுக்கு 128 and 256GB UFS 3.1 ஸ்டோரேஜ் ஆப்ஷனும் அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட் கேமராஸ். பிரைமரி சென்சார் 64 மெகாபிக்சல். இந்த பிரைமரி சென்சாரோட சைஸ் 1/1.72 inches. பெரிய சென்சார் இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் சப்போர்ட் கிடையாது. செகண்ட் சென்சார் 8 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் லென்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் தேர்ட் வழக்கம் போல் தேவையில்லாமல் 2 மெகாபிக்சல் சென்சார் தான் இங்கேயும் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா பொறுத்தவரை 20 மெகாபிக்சல். நெக்ஸ்ட் பேட்டரி. Poco X4 GTயில் 5080 mAh கொடுத்துருக்குறாங்க. சப்போர்ட் பண்ணுறதுக்கு 67 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜர் பாக்ஸ்லேயே இன்க்ளூட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த 67 வாட்ஸை வச்சு சார்ஜ் பண்ணும்போது 0 to 100 46 மினிட்ஸில் உங்களால் சார்ஜ் பண்ணிக்க முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அடிஷ்னலாக டியூவல் ஸ்பீக்கர்ஸ், ஹைரஸ் ஆடியோ சப்போர்ட் வந்து ஒயர்லெஸ்க்கும் கொடுத்துருக்குறாங்க. கூடவே டால்பி அட்மாஸ் சப்போர்ட்டும் இருக்குது. நெக்ஸ்ட் ப்ரைஸிங். இந்த ஃபோன் இன்னும் இந்தியாவில் லான்ச் பண்ணலை, யூரோப்பில் மட்டும்தான் இப்போதைக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. யூரோப்பியன் ப்ரைஸை இந்தியன் ப்ரைஸ் கன்வெர்ட் பண்ணும்போது 8GB RAM 128GB வேரியண்ட் 31,391 ப்ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் 8GB RAM 256GB வேரியண்ட் 35,222 லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இந்தியன் ப்ரைஸ் கூட கம்பேர் பண்ணும்போது யூரோப்பியன் ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் எப்போவுமே. இந்தியாவில் இந்த ஃபோன் லான்ச் ஆயிடுச்சுன்னா வாங்கலாமா வேண்டாமான்னு கேட்டிங்கன்னா இந்த ஃபோன்லேயும் சில ட்ராபேக்ஸ் இருக்குது. இந்த ட்ராபேக்ஸ்லாம் எனக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த ஃபோனை வாங்கலாம். IPS LCD பேனல் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. LCD பேனல் மோசமான பேனலாக கேட்டால் கிடையாது. ஆனால் 25,000 மேலே ஃபோன் வாங்கும்போது LCD பேனல் எத்தனை பேர் வாங்குவீங்க அப்படிங்கிறது தெரியல. LCD பேனலாக இருந்தாலும் எனக்கு ஓகே, எனக்கு பெர்ஃபார்மன்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த ஃபோனை வாங்கிக்கலாம். மற்றபடி இந்த ஃபோனில் பெருசாக குறை சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.